ஃப்ரெண்ட்ஸ், கண்ணாடியா கைட்ரா இல்ல வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியா கண்ணாடியா. இன்னைக்கு 100 days தோசை சேலஞ்சில் இன்னைக்கு டே 2. நேற்று டே 1ல வந்து பிங்கோ டெடிமிடி தோசை நம்ம சுட்டோம். அந்த தோசை எப்படி இருந்து எனக்கே சாப்பிட பிடிக்கல, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, நீங்கள் அந்த வீடியோ இன்னும் பார்க்கலைன்னா மேலே தெரியாத காலில் லிங்க் கொடுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் லிங்கும் கொடுங்க, போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இன்னைக்கு டே 2ல இன்னும் கிரியேட்டிவா, இன்னும் ஒரு கிரேசியான ஒரு தோசையா நான் வந்து இன்னைக்கு யோசிச்சுட்டு வந்திருக்கேன். ஸோ அது என்ன தோசை அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அப்போ இன்னைக்கு சுட போற கிரேசியான தோசைக்கு மாவு, அடுப்பு, தோசைக்கல் எல்லாமே ரெடியா இருக்கு. வாங்க நம்ம தோசை சுடலாம். வாங்க. ஓகே, மாவு ரெடியா இருக்கு. இந்த மாவை இப்படி இந்த மாதிரி உழப்பி விடணும். இந்த உழப்பி விடுறது இது மாதிரி கல 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 கலன்னு இப்படி திருப்பி விட்டீங்கன்னா அவனா வந்து அவன் பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருப்பான். அவ்வளோதான். தோசைக்கல் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி அடுப்பை பார்த்துச்சு. இன்னைக்கு என்ன தோசை சுட போறேன் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு ஒரு கெஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் தோசை வளர்க்க எண்ணெயை தடவிக்கணும். தடவியாச்சு, எண்ணெயை தடவியாச்சு. அடுத்தது மாவு ஊற்றிடலாம். சூடாயிடுச்சான்னு மாவு ஊற்றிவோம். ஆஹா, என்ன அழகா செட் பண்ணிருக்கு. இப்போ நம்ம தோசையை விட்டாச்சு. ஸோ இன்னைக்கு சுட போற கிரேசியான தோசை என்னன்னு தெரிஞ்சுன்னு வைங்களேன், நீங்களே ஷாக் ஆயிருவீங்க. பூஸ்ட் தோசை. பூஸ்ட் தோசை சுட போறோம். வாங்க, மாவை ஊற்றியாச்சு. அடுத்தது அதுல பூஸ்ட்டை போட்டுருவோம். நல்ல எல்லாரும் பொடி தோசை கேள்விப்பட்டிருக்கீங்க, இது வந்து பூஸ்ட் தோசை. செஞ்சு பார்ப்போம். ஓகே, வெறும் பூஸ்டா போட்டா கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாம். நெய் எடுத்து சரிங்க, அதுல 6 கரண்டி நெய்ய உள் சைடு அப்படியே லேசா விளாவி விட்டு சரிங்க. இப்போ இந்த தோசையை வந்து என்ன பண்ணலாம், மாற்றி போடலாமா? மாற்றி போட்டால் எங்கள் அம்மா வந்து அடிக்க பிடிச்சிடும் சொல்லி ஏசுவா. இருந்தாலும் மாற்றி போடும். பார்க்கறதுக்கு வந்து அப்படி ஒரு சாக்லேட் தோசை மாதிரியே இருக்கு. தோசையை திருப்பி போடலாமா? போடுமா? திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டாச்சு. தோசை வந்து அந்த பூஸ்ட் ஸ்மெல்லோட வந்து நல்ல ஃப்ளேவராக ஒரு ஸ்மெல் வருது. அந்த நெய் வேறு ஊற்றிருக்கோமா, அந்த ஸ்மெல் வேறு வருது. ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. வாங்க தோசையை எடுத்துக்கலாம். தோசை இப்படி மாடைக்கு அப்படி ஒரு மாடை தெரியும். ஓகே, ஸோ தோசை சுட்டாச்சு. பூஸ்ட் தோசை, வித்தியாசமான தோசை. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, சரி, தோசையை க்ளோஸ்அப்பில் பாருங்கள். அடி நல்ல பூஸ்ட் அடி இதாக இருக்கு. ஓகே, ஒரு பைட் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அப்பனே விநாயக பெருமானே, மூட பொருளோனே, முந்தி முந்தி விநாயகனே. அப்பா வயிறு ஆயிடக்கூடாது. நாக்கில் அன்னைக்கு பார்த்தா ஒரே புளிப்பு. நல்லாதான் இருக்கு. ஆனால் பூஸ்ட் கூட ஏதாவது கொஞ்சம் சுகரு இல்லை அதை ஏதாவது ஊற்றிட்டுனா கொஞ்சம் இனிப்பாக இருந்திருக்கும். ஆனால் கொஞ்சம் கசக்குது. ஏதோ மாதிரி இருக்கு. ஆனால்
பூஸ்ட் கூட கொஞ்சம் நெய் ஊற்றினால அந்த நெய்யும் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனால் கூடவே கொஞ்சம் சீனி சம்திங் தேன் ஏதாவது ஊற்றிருந்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் இனிப்பாக நல்லா இருந்திருக்கும். ஒரு கேக் சாப்பிட்ற மாதிரி இருந்திருக்கும். ஓகே, ஏதோ கிரேசியாக ஒரு தோசை சுடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ட்ரை பண்ணேன். ஓகே, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் வீடியோ வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும், சேனலும் ரீச் ஆகும். ஓகே, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபைனலாக சொல்லணும்னா தோசை